திமுகவின் இளைஞர் அணி தலைவராகும் விஜய பிரபாகரன். கூட்டணி ஒப்பந்தம் முடிந்த கையோடு ஸ்டாலின் கொடுத்த சர்ப்ரைஸ். அதாவது தேமுதிக மற்றும் திமுக இடையேயான கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் திமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட 6 சட்டசபை தொகுதிகள் மற்றும் ஒரு ராஜ்யசபா சீட் என்ற கோரிக்கையை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த உடன்பாடு எட்டப்பட்டதைத் தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்த் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் சிறப்பு தரிசனம் செய்துள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி உறுதியான போதும் அவர் இதே கோயிலில் தரிசனம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக அரசியலில் விஜயகாந்தின் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் மிக முக்கியமான தேர்தல் இதுவாகும். கடந்த சில தேர்தல்களில் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்த தேமுதிகவை மீண்டும் வெற்றி பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் அக்கட்சியின் தலைமை உள்ளது. அதிமுக தரப்பில் அதிக தொகுதிகள் பேசப்பட்டாலும் அரசியல் உறுதித்தன்மை மற்றும் வெற்றி வாய்ப்பை கருதி திமுக கூட்டணியை பிரேமலதா தேர்வு செய்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றன. இந்த கூட்டணியில் பிரேமலதாவின் மகன் விஜய பிரபாகரனின் அரசியல் எதிர்காலத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் விஜய பிரபாகரன் போட்டியிட ஒரு தொகுதியை தேமுதிக கோரியுள்ளதாகவும் அதற்கு திமுக தலைமை பச்சை கொடி காட்டியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. விஜய பிரபாகரன் ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்வார். இல்லையெனில் அவருக்கு ராஜ்யசபா வாய்ப்பு அளிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவின் இந்த திடீர் முடிவு தமிழக அரசியல் களத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாநாட்டிற்கு பிறகு சுமார் 20 நாட்களாக கூட்டணி குறித்து மௌனம் காத்து வந்த பிரேமலதா தற்போது திமுக பக்கம் சாய்ந்திருப்பது மற்ற கூட்டணி கட்சிகளுக்கிடையே விவாதத்தை உண்டாக்கியுள்ளது. விஜய பிரபாகரன் அல்லது LK சுதீஷ் ஆகிய இருவரில் ஒருவருக்கு ராஜ்யசபா சீட் வழங்கப்பட வாய்ப்புள்ள நிலையில் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி நெருங்க தமிழக அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் தேமுதிக தனது கூட்டணி பேரத்தை அதிரடியாக குறைத்துள்ளதாக தெரிகிறது. ஆரம்பத்தில் 20 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை கேட்டு வந்த பிரேமலதா விஜயகாந்த் தற்போது 10 தொகுதிகள் தந்தால் போதும் என்ற நிலைக்கு வந்துள்ளார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளுமே தலா 6 இடங்கள் மட்டுமே தர முன்வந்த நிலையில் அதிமுக இதில் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் தேமுதிகவை எப்படியாவது தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்பதில் முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியாக உள்ளதால் திமுக தரப்பில் பேச்சுவார்த்தை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இருப்பினும் திமுக கூட்டணியில் நீண்ட காலமாக இருக்கும் விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக ஆகியவற்றுக்கு தலா 6 இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்படும் நிலையில் புதிதாக வரும் தேமுதிகவிற்கு 8 இடங்கள் கொடுத்தால் கூட்டணியில் விரிசல் ஏற்படுமோ என்ற தயக்கம் திமுகவிடம் உள்ளது. ஆனாலும் தேமுதிகவின் வரவு கூட்டணிக்கு கூடுதல் பலம் சேர்க்கும் என்பதால் சுமார் 7 அல்லது 8 தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடம் என்ற அளவில் சமரசம் பேசி விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேமுதிகவை வெளியே விட்டு கொடுக்க விரும்பாத திமுகவின் இந்த மாஸ்டர் பிளான் பலனளிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் பிப்ரவரி முதல் வாரத்தில் தேமுதிக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று நம்பகமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தேமுதிக தொடங்கப்பட்ட காலம் தொட்டு இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைத்ததில்லை. இதனால் இது தேமுதிக வரலாற்றில் முதல் முறையாகும். மேலும் 2016இல் கருணாநிதி திமுக கூட்டணிக்கு வரும் என்று நம்பினார். பழம் நழுவி பாலில் விழப்போகிறது என்று பேசினார். ஆனால் விஜயகாந்த் திடீரென மக்கள் நல கூட்டணியில் இணைந்தார். இதனால் திமுக ஆட்சிக்கு வர முடியாமல் போனது. தற்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு பழம் நழுவி பாலில் விழுந்துள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. தேமுதிகவின் இல்லம் தேடி உள்ளம் நாடி சுற்றுப்பயணம் நடைபெற்று வரும் நிலையில் கூட்டணி அறிவிப்பு தேர்தல் களத்தை சூடுபிடிக்கச் செய்யும். திமுக கூட்டணி இன்னும் வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் தேமுதிக இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கனிமொழி தெரிவித்துள்ளார்.
திமுக காங்கிரஸ் இடையேயான பேச்சுவார்த்தை நன்றாக நடைபெற்று வருவதாக கனிமொழி கூறியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கனிமொழி தெரிவித்துள்ளார். திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணியை இறுதி செய்யும் முடிவில் மு.க. ஸ்டாலின் இருக்கிறார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்துடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2026 தேர்தலில் திமுக 21 கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க திட்டமிட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் திமுகவின் துணை பொதுச் செயலாளரும் எம்பியுமான கனிமொழி திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி நீண்ட கால வரலாறு கொண்டது என்றும் இரு கட்சிகளும் இணைந்து பல தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளன என்றும் கூறப்படுகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சிகள் இணைந்து போட்டியிடும் என்றும் சொல்லப்படுகிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டெல்லியில் உள்ள ராகுல் காந்தியின் இல்லத்தில் திமுக எம்பி கனிமொழி அவரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 கட்சிகளுக்கும் இடையில் கூட்டணி இறுதி ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த இந்த உயர்மட்ட ஆலோசனையில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. தமிழக தேர்தலுக்கான திமுக காங்கிரஸ் கூட்டணி தற்போதைய நிலையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த இழுபறிகளுக்கு இந்த சந்திப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது. தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து செல்ல காங்கிரசின் மூத்த தலைவர் முகுல் வாஸ்னிக் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன் இந்த பொறுப்பில் இருந்த கிரீஷ் ஜோர்டன்களுக்கு பதிலாக இவர் நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த 2021 தேர்தலில் 25 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் இம்முறை தனது எண்ணிக்கையை 40 தொகுதிகள் வரை உயர்த்தி வலியுறுத்தி வருகிறது. காங்கிரஸ் கேட்கும் 40 இடங்களை வழங்க திமுக தயக்கம் காட்டி வருகிறது. அதிகபட்சமாக 28 முதல் 30 இடங்கள் வரை மட்டுமே வழங்க திமுக முன் வந்துள்ளதாக தெரிகிறது. இந்த சந்திப்பில் காங்கிரஸ் தரப்பில் ஆட்சியில் பங்கு கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இருப்பினும் திமுக தலைமை இதற்கு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டது. ஆட்சியில் பங்கு இல்லை, இதில் மட்டும் சமரசம் செய்ய முடியாது என்பதையும், காங்கிரசுக்கு இடமளித்தால் மற்ற கூட்டணி கட்சிகளும் இதே கோரிக்கையை முன்வைக்கும் என்பதையும் கனிமொழி தரப்பில் ராகுல் காந்தியிடம் தெளிவுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்தே திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக திமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று ராகுலிடம் கனிமொழி கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. இதற்கு சமீப காலமாக இரு கட்சி நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களில் மோதிக்கொள்வதை ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டணி தர்மத்தை மீறாத வகையில் நிர்வாகிகளை கட்டுப்படுத்த வேண்டும் என திமுக தலைமையிடம் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அதேபோல் தமிழக காங்கிரஸ் தலைவர்களுக்கும் தேவையற்ற கருத்துக்களை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் ஏற்படுத்தியுள்ள தாக்கம் இம்முறை காங்கிரஸை அதிக தொகுதிகள் கேட்க தூண்டியுள்ளது. ஆனால் தாவேகாவுடன் செல்வது தொடர்பாக காங்கிரஸ் எந்த நிலைப்பாடும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இருந்தாலும் காங்கிரஸ் வேறு பக்கம் செல்லாமல் இருக்க திமுக இம்முறை பேச்சுவார்த்தையில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருவதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.